அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரமலான் பிறையை பார்த்ததும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான துஆவினை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த துஆவினை நாம் ஓதிக்கொள்வதனால் பல நன்மைகளினை இது பெற்றுத்தரும். முதலாவதாக பாதுகாப்பு மற்றும் நிம்மதியை பெற்றுத்தரும். அதாவது விபத்துகள், நோய்கள், பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரும். மேலும் மன அழுத்தம் இல்லாத ஒரு வகையான நிம்மதியை பெற்றுத்தரும். அதோடு முழு குடும்பத்துக்கும் அது நிம்மதியாக மாறும். ஆகவே இந்த துஆவின் மூலம் இந்த புனிதமான மாதத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். இரண்டாவதாக எம்முடைய ஈமானை அதிகரிக்குமாறு இந்த துஆவில் நாம் கேட்கின்றோம். ஈமான் என்று கேட்பது சாதாரண ஒரு விடயம் கிடையாது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதிகமாக வைத்து தொழுகை, குர்ஆன் ஓதுவதின் மீது ஆர்வம் உண்டாக, பாவங்களை விட்டு விலகிக்கொள்ள, அதற்கு சக்தி கிடைக்க துஆ கேட்கின்றோம். அதாவது இந்த ஒரு துஆவின் மூலம் மாதம் முழுவதும் உள்ளுக்குள் நம்பிக்கை பலமாக இருக்க இந்த துஆவை நாம் ஓதுகின்றோம். மூன்றாவது, அல்லாஹ்வினுடைய தௌஃபீக்கை பெறலாம். தௌஃபீக் என்றால் என்ன? நாம் நல்லமல் செய்ய அல்லாஹ் தரும் உதவியாகும். அதாவது அந்த உதவி தொழுகையை சரியான நேரத்தில் தொழுவதற்கு, நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு, தர்மத்தை அதிகமாக செய்ய மனம் வருவதற்கு, தவறான வழியில் செல்வதை விட்டும் காத்து கொள்வதற்கு இந்த துஆ நமக்கு உதவியாக இருக்கும். அதாவது நாமவே முயற்சி செய்தாலும் அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆகவே இந்த துஆவினை ஓதுவதினால் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். நான்காவதாக, பலர் புதிய மாதத்தினை சாதாரணமாக தொடங்குவார்கள். ஆனால் பிறை கண்டதும் துஆ செய்வதனால் மாதம் முழுவதும் பரக்கத் கிடைக்கும், மனம் நிம்மதியாக இருக்கும். ஏனென்றால் நாம் ஒரு புனித மாதத்தினை ஒரு இபாதத்தின் மூலமாக ஆரம்பிக்கின்றோம். மேலும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சுன்னா. ஆகவே அவரை பின்பற்றும் நன்மை கிடைக்கும். அடுத்து சுன்னத்தை உயிர்ப்பிக்கும் நன்மை கிடைக்கும். மேலும் அல்லாஹ்வின் அன்பு கிடைக்கின்றது. இவ்வாறாக இந்த சிறிய துஆவை ஓதுவதினால், அதுவும் பிறையை கண்டதும் நாம் ஓதும் போது அதிகமான நன்மைகளினை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறான பல நன்மைகளினை பெற்றுத்தரக்கூடிய அந்த துஆ என்னவென்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி வத்தௌஃபீகி லிமா துஹிப்பு வதர்தா ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி வத்தௌஃபீகி லிமா துஹிப்பு வதர்தா ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ். இதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், இந்த பிறையை எங்களுக்கு பாதுகாப்புடனும், ஈமானுடனும், நலனுடனும், இஸ்லாமுடனும் தோன்றச் செய்வாயாக. நீ விரும்பியும் திருப்தியடையும் காரியங்களுக்கு எங்களை தௌஃபீக் செய்வாயாக. ஓ பிறையே, எங்களின் இறைவனும் உன் இறைவனும் அல்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு அழகான ஆழமான பொருளை கொண்ட ஒரு துஆ. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ரமலான் பிறையை கண்டதும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதனை எத்தனை முறை ஓத வேண்டும் என்பதனை நாம் பார்க்கலாம்.
இதனை ஒரு முறை ஓதினாலே போதுமானது. விருப்பம் இருந்தால் 3 முறையும் ஓதிக்கொள்ளலாம். இதற்கு எண்ணிக்கை என்பது கட்டாயமில்லை. இந்த துஆவானது ஜாமியு திர்மிதி, முஸ்னத் அஹ்மத் எனும் ஹதீஸ் கிரந்தங்களில் பதியப்பட்டுள்ளது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய பிறையை பார்த்தால் இந்த துஆவை ஓதுவார்கள். அதாவது இது பாதுகாப்பு, ஈமான், இஸ்லாம், அல்லாஹ் விரும்பும் காரியங்களுக்கு தௌஃபீக் ஆகியவற்றை வேண்டிக் கொள்ளும் ஒரு துஆ. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த துஆவை ரமலான் பிறையை கண்டதும் முஸ்லிமான முஹ்மினான நாம் அனைவரும் ஒரு முறையினும் ஓத முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் இது ரமலானை சிறந்த முறையில் கழிக்க உதவியாக அமையும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த துஆவை ரமலான் பிறையை கண்டதும் நாம் ஓதிக்கொள்வோம். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் முதலாவது வினா: அல் குர்ஆனில் ரமலான் என்ற மாதம் பெயராக நேரடியாக வரும் வசனம் எது? சூரா பெயரும் வசன எண்ணையும் கமெண்டில் உங்கள் பெயருடன் மற்றும் உங்கள் முகவரியுடன் எழுதுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலிலூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.